GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். அடிக்கடி புது இடம் மாறிக்கிட்டே இருக்கணும். இது எப்படி மேனேஜ் பண்ணுறது சார்? இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப்ட்ட கேட்டோம்னா எத்தனை வீடுகள் நீங்கள் மாற்றிருக்கீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு 24 வீடு மாற்றிட்டேன். என்னுடைய நீ தண்ணி இல்லாத காட்டுக்கு போனால் நீ வீர தீர சூரன் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். ஸோ தண்ணி இல்லாத காட்டுக்கு எப்போவுமே என்ன இருக்கும்? போட்டி இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா யாரும் ரொம்ப தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் நேராக சொல்லிவிடுவோம் எங்கள் சபார்டினேட்டை, அந்த பையனுக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்க. வேலை இல்லாமல் இருக்கிறதே நானும் வேறு அவமானமாக நினைப்பேன். அதுதான் ரொம்ப அவமானம். உங்களுக்கு தெரியுமா, ராணுவத்தில் மட்டும் இல்லை சிவில்லே இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு ரோட்டில் போகிறதுக்கு போலீஸ் சார்ஜ் ஷீட் பண்ணலாம் தெரியுமா உங்களுக்கு? இது தெரியுமா உங்களுக்கு? டிராஃபிக்கு இடையூறு விளைக்கும் வகையில் அவர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறாருன்னு சொல்லி போலீஸ் என்ன சலான் கட் பண்ணலாம். ஜே வாக்கிங் இஸ் அன் அஃபென்ஸ். சீரியஸான தவறு செய்கிறாரு, ஆனால் அவரை ராணுவத்தை விட்டு அனுப்ப முடியாது. அந்த அளவுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான? இல்லையே, சீரியஸ் எந்த மாதிரி தவறு செஞ்சால் ராணுவத்துக்கு அனுப்ப முடியாது? எப்படி? ஒரு துரோகம், நாட்டுக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படின்னா அனுப்பிடுறது. துரோகம்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு பல அடுக்குகளுக்கு முன்னே ராணுவம் அதை கிள்ளிடுவாங்க. ஏன் கிள்ளுவாங்கன்னா சார், இராணுவத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை, அதாவது இராணுவத்தில் கிடையாது, இராணுவத்துக்கு போகிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா அடிக்கடி புது இடம் மாறிக்கிட்டே இருக்கணும். ஒன்று வீட்டை விட்டு பிரிஞ்சு வரோம், ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தால் அங்கேயே வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது கிடையாது. அங்கேருந்து இன்னொரு இடம் தூக்கி போடுவாங்க, அங்கேருந்து இன்னொரு இடம். இது எப்படி மேனேஜ் பண்ணுறது சார்? வெரி குட் கொஸ்டின் மிஸ்டர் பிருத்வி. இட்ஸ் a very good question. It is touching certain sentimental nerves of mine. என்னென்னா, இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப்ட்ட கேட்டோம்னா எத்தனை வீடுகள் நீங்கள் மாற்றிருக்கீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு 24 வீடு மாற்றிட்டேன். என்னுடைய ப்ரீஃப் 25 years ஆஃப் மேரேஜ் டயத்தில் நான் 24 வீடுகள் மாற்றிட்டேன்பாங்க. சின்னது பெருசு, பர்மனெண்ட் அகாமடேஷன், 4 bedroom 3 bedroom, பங்களா, அதாவது இது என்னது, அதாவது ஃபேப்ரிகேட்டட் அது டெம்பரரி ஷெல்டர்ஸ், ஈக்ளூஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அகாமடேஷனில். அந்த மாதிரி ஒரு லேடி 24 இடத்த மாற்றிருக்காங்கன்னா அப்போ அந்த தொழிலில் இருக்கிற ஒரு ஹஸ்பண்டோ அல்ல அந்த சோல்ஜரோ ஒரு ஆஃபீஸரோ எத்தனை இடத்துக்கு போகணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவிலை பொறுத்தவரை இப்போ நீங்கள் நல்ல அருமையாக ஐடி படிச்சுட்டு விஐடியில் அங்கேருந்து ஒரு பெங்களூரில் ஒரு ஐடி ஜாபில் சேர்ந்தீங்கன்னா பெங்களூரில் இருப்பீங்க. மேக்ஸிமம் ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கேயோ ஆஸ்திரேலியா போவீங்க, இல்லாட்டி சுவிட்சர்லாந்து போவீங்க, வந்துடுவீங்க. பட் ஜென்ரலி யூ ஆர் பேஸ்ட் இன் பெங்களூர். ஆனால் ஆர்மி அப்படி கிடையாது. ஆர்மியில் ஃபஸ்ட்டு எவ்ரி 2 year என்ன இருக்கும்? ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும் ஒன்று. அது இல்லாமல் ஆர்கனைசேஷனல் இன்ட்ரெஸ்ட், எக்ஸிஜென்சிஸ் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லி அதுக்கு நடுப்பறையும் மூவ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஈவன் தன்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட், கேரியர் இன்ட்ரெஸ்ட் அவனே மூவ் பண்ணுவான். எடுத்துக்காட்டாக ஒரு இடத்துல இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கார்கில் முடிச்சுட்டு ஹைதராபாத்தில் போஸ்டிங் வந்தேன். ஆஃப்டர் கார்கில் டென்யூர் ஐ வாஸ் கிவன் அ குட் போஸ்டிங். எனக்கு ஹைதராபாத் சென்டர் ஒரு பீஸ்ஃபுல் போஸ்டிங், என்ன நைஸாக இருக்கும், குழந்தை குட்டியோட சௌரியமாக இருந்தேன். ஆனால் 99, 2000, 2001, 2002, 2002 நான் இருக்கலாம். ஆனால் ஹைதராபாத்தில் இருக்கும்போது எனக்கு யோசனை வந்தது, 7 வருஷம் சர்வீஸ் ஆகிடுச்சு, நான் அடுத்த கோர்ஸ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் போக முடியும் அப்படின்னு சொல்லி லாங் கன்னர் ஸ்டாஃப் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன். என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். 99 கிளியர் பண்ணேன். உடனே என்ன ஆகிடுச்சு, 2000 எனக்கு லாங் கன்னர் ஸ்டாஃப் கோர்ஸ்க்கு 1 yearக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட், அதாவது ட்ரைனிங்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துச்சு. ஸோ 99 2002 வரலும் நான் கண்டினியூஸாக ஒரு இடத்துல இருக்கிற நான் 2000 என்ன செஞ்சுட்டேன், பிஃபோர் 2 years ஐ ஹேட் டு மூவ் டு தேவலாலிங்கிற பாம்பே பக்கத்தில் ஒரு ஊர். அங்கே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன திருப்பி ஹைதராபாத் வர முடியாத சூழ்நிலை. என்னுடைய அப்போ என்ன ஆயிடுச்சு, 2001 என்ன ஆயிடுச்சு, ஆப் பராக்கிரம்னு சொல்லிட்டு ஒரு இது. உடனே நாங்கள் பார்டர் போயிட்டோம், அமிர்தசர் பார்டர் போயிட்டோம். ஸோ இப்படி பல மாற்றங்கள். இந்த அனைத்து மாற்றங்களையும் இராணுவம் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை வச்சு என்ன செய்யும், ஹேண்டில் பண்ணும். அதனால தான் இராணுவத்தில் இவ்வளவு மாற்றங்கள் இருந்தாலும் யாரும் பிரச்சனைகளை சிக்கிறதில்ல, பிரச்சனையில் உழல்றதில்லை. அதுக்கு என்ன காரணம்? அந்த தாரக மந்திரம் என்னென்னா, ரெஸ்பெக்ட் ஆல், சஸ்பெக்ட் ஆல். ஃபஸ்ட்டு பாலிசி ரெஸ்பெக்ட் ஆல். யாரை பார்க்குறோமோ அவங்களுக்கு தேவையான ரெஸ்பெக்டை கொடுத்துருங்க. ஆனால் அதே சமயம் மைண்ட் பின்னாடி சஸ்பெக்ட் ஆல். எல்லாத்தையும் என்ன செய்யணும், மைண்டில் சஸ்பெக்ட் பண்ணணும். இது ஒரு சஸ்பெக்ட்னா தெரியுமா, இட் இஸ் நாட் அ நெகட்டிவ் கானோட்டேஷன், பட் இட்ஸ் பேசிக்கலி அ சேஃப்டி கானோட்டேஷன். ரெஸ்பெக்ட் ஆல் இஸ் நாட் நம்ம ரெஸ்பெக்டாக உடனே அடிபணிஞ்சு கிடக்கிறோம், அடிமையாக இருக்கிறவங்க கிடையாது. அது ஒரு பாசிட்டிவ் கானோட்டேஷன் ரெஸ்பெக்ட்ங்கிறது. அதே மாதிரி சஸ்பெக்ட்ங்கிறது நெகட்டிவ் கானோட்டேஷன் கிடையாது. அது ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட். நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா, ரெஸ்பெக்ட் நன் அண்ட் சஸ்பெக்ட் நன் அப்படின்ற பாயிண்டில் போவாங்க.
ஃபர்ஸ்ட் அவன் வந்து ஈகோவால் அடுத்தவங்கள்ட்ட பேசக்கூட மாட்டான், குட் ஆஃப்டர்நூன் சொல்ல மாட்டான், குட் ஈவினிங். நான்லாம் ஏர்போர்ட்டில் போகும்போது பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவேன், குட் ஈவினிங் சொல்லுவேன், குட் மார்னிங் சார்வேன். இப்போ நம்ம அங்கேருந்து ஆஃபீஸ் போகிறேன், செக்ரட்டரியேட் போகிற வழியில் ஒரு யாராவது ஆஃபீஸரோ அல்லது சபார்டினேட் ஆஃபீஸர் இருந்தாலும் குட் மார்னிங் சொல்லிட்டு தான் போவேன் நான். அவங்களுக்கு சந்தோஷம் சிரிப்பாங்க, ஆனால் ஆச்சரியப்படுறாங்க என்னத்துக்கு அப்படின்னு. ஸோ அது வந்து ரெஸ்பெக்ட் ஆல்ங்கிற பாயிண்ட், விஷிங், க்ரீட்டிங், ரெஸ்பெக்ட் ஆல்ங்கிற பாயிண்ட். எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், யாராக இருந்தாலும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்லி நமக்கு என்னென்னா நம்ம அடுத்தவங்களுடைய நல்ல எண்ணத்தை நம்ம வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் 50 to 60% ப்ராப்ளம் நமக்கு இருக்காது. புரியுதுங்களா? புது இடத்துல இது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகும். புது இடம், புது கல்ச்சரில் சொல்கிறேன், காம்ப்ளிகேட் ஆகும். அடுத்து என்ன செய்யணும், ரெஸ்பெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் அவன் நம்ம குட் மார்னிங்னு அவரும் குட் மார்னிங் சிரிச்சவன உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இந்தாங்க இது என்னுடைய சூட்கேஸ்ன்னு விட்டுட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரக்கூடாது. சஸ்பெக்ட் பண்ணி விட்டோம்னா எடுத்துகிட்டு போனாங்கிற சஸ்பெக்ட். இந்த காம்ப்ளெக்ஸ் அல்காரிதம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறோம், யாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறோம், ஆனால் யாரையுமே சஸ்பெக்டும் பண்ண மாட்டேங்கிறோம். அதனால தான் இவ்வளோ ஊழல்கள், இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாய்மெண்ட், அதாவது லெட்டர் கொடுக்கறதுலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், பான்சி ஸ்கீம்ஸ், ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி, ரியல் எஸ்டேட், எல்லாத்துலையும் ஏமாறதுக்கு காரணம் என்ன? தமிழர்கள். நம்ம நிறைய நம்ம ஆளுங்க ஏமாறுறோம். என்ன காரணம்? நாட் ஒன்லி நம்ம இல்லை, மோஸ்ட்லி சிவிலியன்ஸ். என்ன காரணம்னா நம்ம யாரையுமே சஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறோம். கொஞ்சம் நல்லா பேசணும்னு என்ன செஞ்சிடறோம், நம்ம வந்து ஐயோ நமக்கு நல்லது செய்கிறாங்க, யாரும் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், ஆனால் எல்லாத்தையும் சஸ்பெக்ட் பண்ணணும். இந்த செக்கை போட்டு தான் நம்ம வந்து அடுத்த மூவ் பண்ணணும். ஸோ ஐ அகெயின் வாண்ட் டு டெல் அவர் வியூவர்ஸ், ரெஸ்பெக்ட் ஆல். அழகாக பேசுங்க, சிரிச்ச முகமாக இருங்க, குட் மார்னிங் குட் ஈவினிங் க்ரீட்டிங்ஸ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஆனால் பேக் ஆஃப் த மைண்ட் சஸ்பெக்ட் ஆல். எல்லாத்தையும் சஸ்பெக்ட் பண்ணுங்கள். சஸ்பெக்ட் பண்ணால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், பின்னாடி கசப்பான மாற்றங்களோ கசப்பான விளைவுகள் நமக்கு வராமல் இருக்கும். ஒரு முக்கியமான மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும். சார், இப்போ காவல்துறை இராணுவம் அப்படின்னு ஒப்பீடு பண்ணால், காவல்துறை வந்து ஒரு காவலர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னால டக்குன்னு ஆயுதப்படைக்கு தூக்கி போடுறாங்க. அது மாதிரி இராணுவத்தில் ஏதாச்சும் அந்த மாதிரியான நடவடிக்கைகள், அந்த மாதிரி ஆயுதப்படை மாற்றுறது அப்படிலாம் இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது செக்ரிகேஷன் பை போஸ்டிங்கை நாங்கள் நம்புறதில்லை. செக்ரிகேஷன் பை போஸ்டிங்னா உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிச்சிருவேன், அந்த மாதிரி நாங்கள் ஆர்மியை வந்து நம்புறதே கிடையாது. ஏன்னா ஆர்மியில் இருக்கிறவங்களை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறோம்னா, நீ தண்ணி இல்லாத காட்டுக்கு போனால் நீ வீர தீர சூரன் அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். ஸோ தண்ணி இல்லாத காட்டுக்கு எப்போவுமே என்ன இருக்கும், போட்டி இருக்கும். எடுத்துக்காட்டாக ஒரு சின்ன விஷயம், பாராஷூட் ரெஜிமெண்ட் ஒன்று இருக்குது, பாரா கமாண்டோ ரெஜிமெண்ட் இருக்குது. இந்த பாராஷூட் ரெஜிமெண்ட் அண்ட் பாரா கமாண்டோ ரெஜிமெண்ட்டினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஆக்ராங்கிற ஊரில் இருக்குது. 50 இண்டிபெண்டன்ட் பாரா பிரிகேட்னு ஒன்று இருக்குது. அந்த பாரா பிரிகேட் வந்து ஆக்ராவில் இருக்குது. ஆக்ராவில் இருக்கிற பாரா பிரிகேடுக்கு என்னத்துக்கு, அதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நேராக போக முடியாது. யாராக இருந்தாலும் நேராக ஆக்ரா பாரா பிரிகேடில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், நார்மல் ரெஜிமெண்ட்ஸ், பெட்டாலியன்ஸ், மெட்ராஸ் ரெஜிமெண்ட் இருக்குல்ல நம்ம வெலிங்டனில், அந்த மாதிரி மராட்டா ரெஜிமெண்ட் பெல்காமில் இருக்குது அந்த சென்டர், ராஜ்ரிஃப் ரெஜிமெண்ட் டெல்லியில் இருக்குது. இந்த மாதிரி பல ரெஜிமெண்ட்டில் இருக்கிற யங் சோல்ஜர்ஸ் என்ன செய்யணும், 1 year அல்லது 9 months 2 yearsக்குள்ளே அந்த முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வாலண்டியர் ஃபார்ம் ஃபில் பண்ணுவாங்க. அந்த வாலண்டியர் ஃபார்ம் ஃபில் பண்ணி நான் பாராஷூட் ரெஜிமெண்ட்டுக்கு போகிறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்னு. ஆனால் போனோம்னா அங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும், ப்ரொபேஷன் ட்ரைனிங் பீரியட் அப்படின்னு இருக்கும். ப்ரொபேஷன் பீரியட்னு 48 days இருக்கும். அந்த 48 daysல சொல்ல முடியாத கஷ்டத்தை அவன் கொடுப்பான். ஆனால் அவன் பூரா வாலண்டியர். அதுக்கு பயங்கர போட்டி, லைனில் நிற்பாங்க. எதுக்கு, பேரா பிவி ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு. பிவி ஃபார்ம்னு என்னது, பேரா வாலண்டியர் ஃபார்ம். அதை ஃபில் பண்ணுறதுக்கு லைனில் நின்று பசங்க போவாங்க. ஏன் அப்படி போகிறாங்கன்னா, பேராஷூட் ரெஜிமெண்ட்டில் போய் கஷ்டப்பட்டு சிறப்பாக இருந்து நல்ல பேர் வாங்குறது வந்து ஒரு பெரிய பெருமைன்னு நினைக்கிற. இதே இது வந்து சிவிலாக இருந்தோம்னா அவ்வளோ கஷ்டமான இடத்த வந்து யாருக்கு போடுவாங்கன்னா, செட் ஆகாதவங்க, பிரச்சனை பண்ணுறவங்க, ப்ராப்ளம் கிரியேட்டர்ஸை கொண்டு போய் போடுவாங்க. ஸோ இராணுவத்தினுடைய அப்ரோச் கொஞ்சம் வித்தியாசமானது. அப்படி என்ன கஷ்டமான டாஸ்க்லாம் கொடுப்பாங்க சார்? அங்கே எப்படி கொடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷெடியூலே எப்படி ஆரம்பிக்கும்னா, முதல் நாள் 6 மணிக்கு பரேட் ஆரம்பிக்கும், ஈவினிங் 6 மணிக்கு முடியும். 2வது நாள் 5:30க்கு ஆரம்பிக்கும், ஈவினிங் 6:30க்கு முடியும். 3வது நாள் 5 மணிக்கு ஆரம்பிக்கும், ஈவினிங் 7 மணிக்கு முடியும். இப்படி தான் முடியும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி கிராஜுவலி தே வில் இன்க்ரீஸ், நம்பர் 1. அதே மாதிரி லாங் ரூட் மார்ச்சஸ், 40 கிலோமீட்டர் ரூட் மார்ச். டைமிங்ஸ் வெரி ஷார்ட், 20 கிலோமீட்டர் 2 hours 10 minutes 30 minutes 2 hours 10 minutes. கமாண்டோ கோர்ஸ் நான் பண்ணியிருக்கிறேன், 1992 பண்ணியிருக்கிறேன், பெல்காமில் பண்ணேன். 2 hours, மை டைமிங் வாஸ் 2 hours 19 minutes ஃபார் 10 kilometer வித் ஃபுல் பேக், வெயிட், ரைஃபிள், வெயிட்,
அண்டு அதாவது 25 கிலோ வெயிட் எடுத்துக்கிட்டு ரைஃபிள் அப்போ இருந்தது வந்து 4.4 கிலோகிராம் செல்ஃப் லோடிங் ரைஃபிள் 7.62 4.4 கிலோகிராம் வித் ப்ராப்பர் பூட்டை போட்டுக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு 10 கிலோமீட்டர் ரன் அதுக்கு. அதே மாதிரி 20 கிலோமீட்டர் ரன் 2 hours என்ன சொன்னேன் 2 hours 20 கிலோமீட்டர் ஸ்பீட் மார்ச்னு சொல்லுவோம், அது ரன் தான் 2 hours 40 minutes. 30 கிலோமீட்டர்ஸ் 4 hours ப்ளஸ் அண்டு 40 கிலோமீட்டர்ஸ் 5 hours 40 minutes. ஸோ அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் பண்ணணும். ஜஸ்ட் நினச்சி 40 கிலோமீட்டர்ஸ் 5 hours 40 minutes. அது எப்போ ஆரம்பிக்கும்? அந்த ரன் எப்போ ஆரம்பிக்கும்? சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். சாயந்தரம் ஈவினிங் 11:40 நாங்கள் வீட்டுக்கு வருவோம். எல்லாம் இது பண்ணுறதுக்குள்ளே 1 o'clock ஆகிடும். அதுக்கப்புறம் தூங்குவோம் அந்த மாதிரி. ஸோ மை பாயிண்ட் இஸ் ஹெவி, வெரி ஹெவி. அதே மாதிரி பேராஷூட் பிடின்னு இருக்குது, ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்குது. அது வித்தியாசமான ஃபிசிக்கல் ட்ரைனிங். ஏன்னா லாஸ்ட் ஒரு 8 to 9 meters நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபால் ஸ்பீடில் விழுவீங்க. அங்கே என்ன தான் பேராஷூட் இருந்தாலும் அது வந்து அதனுடைய டெர்மினல் வெலாசிட்டி வந்து நார்மலாக இருக்கும். விழுவும்போது அடிபடாமல் இருக்கிறதுக்கு, நம்ம தன்னைத்தானே சேஃப்டி பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பேராஷூட் ஃபிசிக்கல் ட்ரைனிங், பேரா பிடின்னு சொல்லுவோம். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம், பல மடங்கு கஷ்டம் நார்மல் பிடியை விட. பிடினா தெரியுமில்ல, ஃபிசிக்கல் ட்ரைனிங். அதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கான்செப்ட் ஆஃப் தண்ணில்லாத காட்டுக்கு அனுப்புறது அதானே சொல்ல வர்றீங்க நீங்கள், அது அங்கே கிடையாது. இன்னும் சொல்ல போனோம்னா யாரும் ரொம்ப தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் நேராக சொல்லிவிடுவோம் எங்கள் சபார்டினேட்டை, அந்த பையனுக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்கன்றோம். வேலை இல்லாமல் இருக்கிறதே ராணுவ வீரர் அவமானமாக நினைப்போம். அதுதான் ரொம்ப அவமானம். வேலை இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப அவமானம். நானே சில நேரத்தில் அதாவது வேணும்னே செய்ய மாட்டேன், பட் சில பேர் வந்து எடுத்துக்காட்டாக ஒரு நான் டெல்லியில் போஸ்டிங் இருக்கும்போது ஒரு ஹரியானா பையன் அடிக்கடி இது போவான், என்ன போவான், அவுட் பாஸ் போவான். அவுட் பாஸ்னு தெரியுமா உங்களுக்கு? அவுட்டிங் போயிட்டு வர்றது, அவுட் பாஸ் வருது. அது எந்த லீவ்லையுமே வராது. எங்களுக்கு ஒர்க்கு வந்து டிஃபிகல்ட் ஆகுது. அந்த பையன் நல்ல ஹேண்ட்பால் விளையாடுற பையன். அந்த ஹேண்ட்பால் விளையாடுற பையன் வந்து ஹேண்ட்பால் ப்ராக்டிஸ்க்கே வரமாட்டான், லீவுன்னு போயிடுவான். ஓகே, ஓரளவு சின்ன லெவல் மேட்ச்சில் அவனுடைய இன்வால்மெண்ட்னால நாங்கள் ஜெயிச்சுட்டு இருந்தோம், அதுக்கு வந்து நல்லா இருந்தது. பட் ஆஸ் காம்ப்ளெக்ஸ் மேட்சஸ் ஆக குவார்ட்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் போக அந்த அவனுடைய ப்ராக்டிஸ் இல்லாத எங்களுக்கு லாஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன், அவன் வந்து அங்கே ஜேசிஓ ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் பல்பீர் சிங் சாப்னு சொல்லிட்டு அவர் வந்தார். சார் இந்த அஜித் சிங் வந்து பகுத் பார் சுட்டி ஜாரா சார், அந்த டீமோட அந்த கோஆர்டினேஷன் உடையுது. ஹீஸ் அ ஹேண்ட்பால் தெரியுமா? ஹேண்ட்பால் விளையாண்டுருக்கீங்களா? ஹேண்ட்பால் சம்திங் லைக் கையில் த்ரோ பண்ணுறது. அது அந்த அவன் கீப் சென்டர் ஹாஃப் அவன் அது. அப்புறம் சொன்னேன் அவன்கிட்ட, என்னன்னு அவன் அடிக்கடி லீவ் போகிறான், அவனை பனிஷ் பண்ணோம்னா விளையாடவே மாட்டான். ஆனால் அவனை வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து அவுட் பண்ணால் நமக்கு லாஸ், நம்ம டீம். ஸோ அதனால் என்ன, அவனுக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்கன்ட்டேன். அவனை வந்து அதாவது இது பேதம், சாம பேத தான தண்டமில் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓஹோ, சார் நம்ம மேலே கோவமாக இருக்காரு, நம்ம என்ன எதுக்கு கோவமாக இருக்காரு, லீவ் அடிக்கடி போகிறதுக்கு, எல்லாம் நீ உன் வேலையெல்லாம் நீ பெரிய லீவ் போயிட்டு வந்து டோர்னமெண்ட் முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி அப்போ வேலையை கொடுக்காம. ஸோ தட் இஸ் த கைண்ட் ஆஃப் அது ஒரு புரியுதா நான் சொல்கிறது? அந்த காலத்தில் தப்பு பண்ணவங்கள கழுதையில் ஏற வச்சு இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து என்னென்னா அந்த பேதத்தினுடைய கான்செப்ட் தான் அது. இப்போ வேறு மாதிரியான பனிஷ்மெண்ட்லாம் என்ன சார் கொடுப்பீங்க? இது ஒரு விளையாட்டு சார்ந்த ஒரு பிரச்சனை, அதுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட். சீரியஸான தவறு செய்கிறாரு, ஆனால் அவரை ராணுவத்தை விட்டு அனுப்ப முடியாது, அந்த அளவுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான? இல்லையே, சீரியஸ் எந்த மாதிரி தவறு செஞ்சால் ராணுவத்திட்ட அனுப்ப முடியாது? எப்படி? ஒரு துரோகம், நாட்டுக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படின்னா அனுப்பி, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதான் அந்த மாதிரி இல்லாமல் எந்த விஷயத்தை வச்சுமே நம்ம வந்து அவனை வந்து ரொம்ப பாயிண்டட் ஆஃப் ஹை டிகிரி ஆஃப் பனிஷ்மெண்ட் கொண்டு போயிடலாம். உங்களுக்கு தெரியுமா, ராணுவத்தில் மட்டும் இல்லை, சிவில்லே இருக்குது. நீங்கள் பாட்டு ரோட்டில் போகிறதுக்கு போலீஸ் சார்ஜ் ஷீட் பண்ணலாம், தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? இது தெரியுமா உங்களுக்கு? தெர் இஸ் அன் அஃபென்ஸ், தெர் இஸ் அ கான்செப்ட் கால்டு ஜே வாக்கிங். அதாவது பெராக் பார்த்துட்டு போகிறது ஜே வாக்கிங்கிறது. ரோட்டில் அது பாட்டுக்கு, அதாவது முன்ன பின்ன வர்ற டிராஃபிக்கை கண்டுக்காமல் டிராஃபிக்கு இடையூறு விளைக்கும் வகையில் அவர் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறாருன்னு சொல்லி போலீஸ் வந்து என்ன சலான் கட் பண்ணலாம். ஜே வாக்கிங் இஸ் அன் அஃபென்ஸ் இன் அ சிவிக் சொசைட்டி. அது நம்ம பண்ணுறதில்ல, புரியுதுங்களா உங்களுக்கு? யூ அண்டர்ஸ்டுட்? ஒரு முக்கியமான ஏன் அவ்வளோ தூரத்துக்கு என்னோடய ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் என்ன செஞ்சான், அந்த பையன் இதில் ஜஸ்ட் டெலிஃபோனில் தான் இது போகும்போது டெலிஃபோனில் பேசிட்டு போனான். அந்த சிஆர்பிஎஃப் எங்கள் இதில் ரயில்வே எங்கே இருக்காங்க, ரயில்வே போலீஸ் தானே இருக்காங்க, அவங்க அப்படியே அந்த பையனை பிடிச்சி, அது போய் ரொம்ப அவசரமான வேலை, அதனால தான் டெலிஃபோன் பண்ணிட்டு போனான். கிராஸ் பண்ணும்போது ஒன்றுமே செய்யலை. அந்த பையனை பிடிச்சி என்ன செஞ்சாங்க, தம்பி உட்காரு நீ. மதியானம் 3 மணிக்கு பிடிச்ச பையனை இன்ட்ராகேஷன் பண்ணி 6 மணிக்கு தான் விட்டார். வாழ்க்கையில் அவன் என்னமே என்னைக்கு ஃபோனே பேச மாட்டான், ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் ஃபோனே பேச மாட்டான். அந்த மாதிரி இது வந்து இதான் திஸ் இஸ் த பனிஷ்மெண்ட் ஹேஸ் டு பி. புரியுதுங்களா? ஸோ எந்த லெவல், அதாவது ஸோ துரோகம்லாம் ரொம்ப பெரிய விஷயம்.
அதுக்கு பல அடுக்குகளுக்கு முன்னே வந்து இராணுவம் அதை கிள்ளிடுவாங்க முளையிலே. ஏன் கில்லுவாங்கன்னா, அதை கில்லாமல் போயிட்டோம்னா ஒருத்தர் துரோகம் பண்ணி ஸ்லிப் ஆகிட்டா இன்னும் 100 பேர் துரோகம் பண்ணிடுவோம். அப்புறம் ராணுவம் வந்து கடையை மூடிட வேண்டியதான். ஸோ அதனால் அது வந்து அஃபென்சஸ் ஆஃப் சீரியஸ்னஸ். இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குன்னா, இந்த எல்லா குரூப்லேயும் வராத அஃபென்ஸ் வந்து அஃபென்ஸை குரூப் பண்ணுறதுக்கு ஒரு சில சார்ஜ் ஷீட்ஸ் இருக்குது, ஆர்மி ஆக்ட்ஸ் இருக்குது. அந்த ஆக்டை போட்டோம்னா எல்லாம் கரெக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் அது வந்து அதனால தான் சொல்கிறேன், அகெயின் ஐ எம் கமிங் டு த கமாண்டிங் ஆஃபீஸர் அப்பா மாதிரி இருக்கணும். சாம தான பேத தண்டம் அது கரெக்டாக இருக்கணும். எடுத்தோடனே தண்டத்துக்கு போகக்கூடாது. இல்லை சார், நம்ம படத்தில் பார்க்குறோம், ஒரு போலீஸ்கார் தப்பு பண்ணால் கன்னை வச்சுக்கிட்டு கிரவுண்டில் வந்து சுற்றிட்டு ஓடி வரணும், அப்புறம் உட்காந்தபடி நடந்து போயிட்டு வரணும். அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பீங்க? அதெல்லாம் சர்வசாதாரணம் தானே, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ட்ரில்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த ட்ரில்லில் தப்புலாம் பண்ணோம்னா 0 பாயிண்ட் ஒன்று இருக்கும், அந்த 0 பாயிண்டில் அனுப்பிச்சிருவோம். அங்கே ஒரே கலைபரமாக இருக்கும், அவனை போட்டு அடித்து எடுத்துருவாங்க. அதாவது அடிக்காமல் அவனுடைய கம்ப்ளீட் ஸ்வெட்டிங் பண்ண வச்சுருவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் மெத்தட் இருக்குது. அதெல்லாம் எந்த ஆளையும் எவ்வளவு ரவுடியையும் உடைக்கிறதுக்கு ராணுவத்தில் மெத்தட் இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி அது வந்து இது அதாவது சின்ன விஷயங்கள் இதெல்லாம். பட் எது டேஞ்சரஸ்னால் கமாண்டிங் ஆஃபீஸருக்கு எதிராக பேசுகிறது, எழுத்து மூலமாக இது பண்ணுறது, கோர்ட்டை நாடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா ராணுவம் வந்து அதெல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகிடும், அது ரொம்ப அந்த 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 பிணைப்பு இருக்கு இல்லையா, அந்த பைண்டிங் ஃபோர்ஸ் உடஞ்சிரும். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.